வேற எதுக்கு உட்காந்துருக்கோம்? இன்னைக்கு என்ன நாள்? நம்மளுடைய தாய் திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். முதலாவதாக இந்த நிகழ்வினை ஜெபம் செய்து தொடங்கி வைக்க திரு ராஜன் ஐசக் அவர்கள். காப்பகத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தலை வணங்குகிறேன். அந்த வாசகங்கள் பார்த்தேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த வசனம் திருக்குறள். அந்த திருக்குறள் மிக 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 பொருத்தமாக அமையிறது இங்கே உள்ள காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு. அதுவும் அந்த காப்பகத்தில் எவ்வளவோ பேர் 115 பேர் இங்கேருந்து உடல்நிலை சரியாகி வெளியில் போயிருக்கிறதாக அந்த இதில் போர்டில் எழுதி போடுறாங்க. மேலும் இங்கு மிகச் சிறப்பான சிகிச்சைகள் பெற்று இதே போன்று இங்கு வீட்டிற்கும் குழந்தைகள் அனைவரும் உடல் நலம் தேறி நம்முடைய இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க ஆண்டவனை வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே, செம்மொழியே, தாய்மொழியே, தமிழ் மொழியே, உன்னை வணங்குகின்றேன். என் தாய் திருநாட்டின் தாயின் மணிக்கொடியை வணங்குகின்றேன். இந்த விழாவிற்கு நீண்ட காலமாக தொடர்பு உண்டு. முதலில் கடையனுடையில் வைத்து ஆரம்பித்த பொழுது என்னை உரையாற்றுமாறு அழைத்தார்கள். அதிலிருந்து இன்று வரை என்னை கௌரவித்து நான் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பும் கூட எனது நட்பை அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் என்னுடன் இருந்து வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இன்று என்னை அழைத்துள்ளார்கள். அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்து அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் முதலில் நான் ஒரு பொன்னாடை வழங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். தயவு செய்து என்னிடம் பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.